இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் கோலம். 2022 ரிலீஸ் ஆன ஒரு மலையாள ஷார்ட் ஃபிலிம். அண்ட் இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம் அப்படின்னா உண்மையிலே தாறுமாறு தான். படம் ஃபுல்லாகவே நம்மளை ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. அண்ட் படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே ஊரில் திருவிழாவெல்லாம் போட்டு ரொம்பவே சத்தமாக இருக்க ஒரு வயசானவர் மட்டும் ஒரு மாடை பிடிச்சிட்டு காட்டுக்குள்ளே தனியாக நடந்து போயிட்டு இருக்காரு. காட்டுக்குள்ளே போனதுமே மாடை மேயருக்காக கட்டிட்டு அங்கேருந்த கல்லில் அந்த அருவாலை சாணம் பிடிச்சிக்கிட்டு இருக்க அவர் சுற்றி ஒரு ஈ மட்டும் பறந்துக்கிட்டே இருக்கு. அந்த ஈ இப்படி அவர் சுற்றியே பறந்துகிட்டு இருக்கிறனால அந்த சத்தம் கேட்டு அப்படியே ஒரு மாதிரி சூனியம் பிடிச்ச மாதிரி ஆகுறாரு. அங்கேருந்த மாடுமே மிரல கையில் இருந்த அருவாள் எடுத்து அப்படியே அடிச்சு அண்ட் அங்க போறாங்க படத்தோட பேரு கோலம் அப்படின்னு. அதுக்கப்புறமா ஊர் மக்களுக்கு இந்த விஷயம் தெரிய வர ஊர் மக்கள் எல்லாருமே ரொம்பவே அறக்க பறக்க ஓடி வராங்க அந்த இடத்துக்கு. அந்த இடத்த கம்ப்ளீட்டா அடைச்சு வச்சிடறாங்க, யாருமே அந்த இடத்துக்குள்ள போகக்கூடாது அப்படின்னு. அண்ட் அங்கதான் ஒரு ஆள் ஜீப்ல வந்து இறங்குறான். அவன் கூடவே 2 சிஷியனுங்களும் வரானுங்க. வந்த ஆளு சேர போட்டு உட்கார கூட இருந்த சிஷிய பிள்ளையில ஒருத்தன் வாயில எண்ணத்தையே போட்டு மென்னுகிட்டே இருக்கான். அண்ட் அதுக்கப்புறமா அந்த ஆளு எந்திரிச்சு போகும்போது அவனுக்கும் கையில ஒரு வெத்தலையை கொடுக்க அவனும் வாயில போட்டுக்கிட்டே அந்த இடத்துக்குள்ள போறான். அப்படி எல்லாரும் உள்ள போறதுக்கு பயப்படுற இடத்துக்குள்ள இவன் மட்டும் எப்படி இவ்வளவு தைரியமா போறான் அப்படின்னு தெரியல. ஆனா உள்ள போய் பார்க்க அப்பதான் நம்மளுக்கே விஷயம் தெரியுது. அந்த தாத்தா மட்டும் கிடையாது, இதே மாதிரி நிறைய பேர் அங்க இறந்து கிடக்குறாங்க. அதுல ஒரு போலீஸ்காரன் சின்ன குழந்தைன்னு பாரபட்சமே பார்க்காம எல்லாருமே இறந்து கிடக்குறாங்க. அவன் இப்படி அந்த இடத்த பார்த்துக்கிட்டே இருக்க மறுபடியும் அவனை சுத்தி அந்த ஈ பறக்க ஆரம்பிக்குது. அதே சத்தம் மறுபடியும் கேட்க ஆரம்பிக்குது. ஆனா இந்த தடவை இந்த ஆளுக்கு எதுவுமே ஆகல. எப்படி போனானோ அப்படியே திரும்பி வெளியில வந்துடுறான். வந்த ஆளு ஊர் மக்களை பார்த்துட்டு இங்க நடக்கிற விஷயத்துக்கெல்லாம் இங்க இருக்கிற கோலம் தான் காரணம் அப்படின்னு சொல்லி அங்க இருந்த சோளக்கோல பொம்மையை கை காட்டுறான். ஊர் மக்கள் எல்லாருமே இது கோலமா, இந்த கோலமா, இதுவா காரணம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க. இது சாதாரண கோலம் இல்ல, இது ஒரு பூமா கோலம் அப்படின்னு சொல்றான். அண்ட் அங்கதான் ஒரு பிளாஷ்பேக்மே ஓபன் பண்றாங்க. அந்த ஊர்ல வாழ்ந்துகிட்டு இருந்த பெரிய பெரிய முதலாளிகளுக்குலாம் நிறைய இடம் விற்காமே இருந்திருக்கு. அதனால அந்த ஊர்ல வாழ்ந்துகிட்டு இருந்த ஒரு சூனியக்கார கூட்டத்துக்கிட்ட போய் இவங்க உதவி கேட்டிருந்திருக்காங்க. அவங்களுமே இவங்களுக்கு உதவி செய்யற வகையில ஒரு பொம்மையை செஞ்சு அதுல முடியெல்லாம் வச்சு மந்திரிச்சு இவங்கள்ட்ட கொடுத்து விட்டுருக்காங்க. யார் அவங்களோட இடத்துல இந்த பொம்மையை வைக்கிறாங்களோ அந்த இடம் ரொம்பவே சீக்கிரமாவே வித்து போயிருந்திருக்கு. அப்படி அந்த இடத்த வித்து வர்ற லாபத்துல ஒரு பங்கை இந்த சூனியக்காரங்களுக்கு கொடுக்கணும். அப்படி யாராவது கொடுக்காம ஏமாத்திட்டாங்க அப்படின்னா எந்த பொம்மை அந்த இடத்த வித்து கொடுத்துச்சோ அந்த பொம்மையை அந்த இடத்த தன்னோட ஃபுல் கண்ட்ரோல்ல கொண்டு வந்துடும். அதுக்கப்புறம் யாரெல்லாம் அந்த இடத்த கிராஸ் பண்ணி போறாங்களோ அவங்க எல்லாத்தையுமே அது கொலை பண்ணிரும். இப்படிதான் இவங்க எல்லாருமே இங்க இறந்து போயிருந்திருக்காங்க. அந்த இடத்தோட முதலாளியுமே பாம்பு கடிச்சு செத்து போயிட்டான். அதுக்கப்புறமா அந்த பொம்மையை அழிக்கிறதுக்கு என்ன வழிமுறை அப்படிங்கறதையும் சொல்றான். பக்கத்துல இருக்கிற அனுமான் சன்னதிக்கு அந்த பொம்மையை கொண்டு போய் எரிச்சிட்டோம் அப்படின்னா இதுக்கு மேல இந்த மாதிரி நடக்காது அப்படின்னு சொல்ல. ஆனா அதுக்கு இந்த ஊர்ல இருந்து ஒரு 3 பேர் வேணும், அது யாருங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க, இதுக்கு மேல எல்லாத்தையுமே என் சிஷ்யம் பாத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் அங்க இருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறமா ஊர் மக்கள் எல்லாரும் கிளம்பிற அந்த ஊர்ல இருந்து ஒரு 3 பசங்க மட்டும் நம்ம சிஷ்யம் கூடயே இருக்காங்க. அப்பதான் அந்த 3 பேர்த்துல ஒருத்தன் நம்ம இந்த பொம்மையை எடுத்துட்டு போறமே நம்மளுக்கு எந்த ஆபத்து வந்துடாதா அப்படின்னு கேட்க அப்பதான் அவனும் கையில இருந்து வந்துருச்சு ஒரு வெத்தலை எடுத்துட்டு இது உங்க வாயில போட்டுக்கோங்க, நான் சொல்ற வரைக்கும் இதை வெளியே துப்பிடாதீங்க அப்படிங்கறதையும் கண்டிஷனா சொல்றான். இதை இப்படி இவனுக்கு வாயில மென்னுகிட்டு இருக்கிற வரைக்கும் அந்த பொம்மையால இவனுக்கு எந்த ஆபத்தும் வராது அப்படிங்கறதையும் சொல்றான். இந்த வெத்தலையை வாயில போட்டுக்கிட்டதுனால தான் நம்ம மந்திரவாதியுமே சேஃபா உள்ள போயிட்டு வெளியே வந்திருக்கான். அதுக்கப்புறமா அவனுக்கு 3 பேர்த்தையும் வச்சு அந்த பொம்மையை அங்கிருந்து எடுத்துட்டு இவனுக்கு 4 பேருமே கிளம்புறானுங்க. இப்படி இவனுக்கு போயிட்டு இருக்கும்போது அவனுக்கு வழியில பாக்குற அந்த ஊர் மக்கள் கூட வீட்டுக்குள்ள போய் வேகமா கதவை சாத்திக்கிறாங்க பயத்துல. இதை பார்த்ததுல அந்த கடைசியா வந்தவனுக்கு கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருது. அதே பயத்தோட அந்த பொம்மையை எடுத்துட்டு அவனுக்கு அங்கிருந்து கிளம்புறானுங்க. இங்க இருந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த அனுமான் சன்னதிக்கு வெறும் 1/2 மணி நேரத்தில் நம்ம போயிடலாம். ஆனா அப்படி நம்மளால போக முடியாது, இதுக்கு சில வழிமுறைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத சிஷ்யப்புள்ள சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த பொம்மையை நம்ம அழிக்கணும் அப்படின்னா அதுக்கு முதல்ல நம்ம இந்த ஊர்ல இருக்கிற ஒரு வயல்வெளியை கடந்து போகணும். அதுக்கப்புறமா ஆறு மலை காடுன்னு இது எல்லாத்தையுமே கடந்து போகணும். அது மட்டும் கிடையாது, அந்த வயல்ல இருந்து அறுக்கிற ஒரு நெல்லும் அந்த ஆறுல இருந்து எடுக்கிற தண்ணியும் அந்த மலையில இருந்து எடுக்கிற கல்லும் அந்த காடுல இருந்து உடைக்கிற குச்சியும் இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து அந்த பொம்மையோட நம்ம எரிக்கும் போதுதான் அது முழுமையா அழிஞ்சு போகும் அப்படிங்கிறத சொல்றான். அதனால இந்த இடத்த எல்லாத்தையுமே அவனுக்கு கடந்து தான் அந்த பொம்மையை எடுத்து கொண்டு போறானுங்க. கடைசியில இருட்டவே ஆரம்பிச்சிருது, நைட் ஆயிருச்சு. அப்படியே நடந்து போயிட்டு இருக்கவனு திடீர்னு எதையோ பார்த்து அப்படியே நிக்கிறானுங்க. என்னடா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சாமி வேட்டைக்கு வந்திருக்கு. இவனுங்களை பார்த்து அப்படியே முறைக்க நம்ம சிஷியப்புள்ள மட்டும் அப்படியே நிக்கிறான். பின்னாடி இருக்கிற 3 பேர்த்துக்குமே அல்ல மிரண்டு போய் பாக்குறானுங்க. அதுக்கப்புறமா சாமி அங்கிருந்து அப்படியே ஒதுங்கி போயிட இவங்களோட வழியில அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறானுங்க. அந்த கடைசியில இருந்தவங்க மட்டும் அந்த சாமி போயிருச்சா இல்லையா அப்படிங்கறத அங்கிருந்து திரும்பி பார்க்க அது தூரமா நின்று இவனுங்களே பார்த்துக்கிட்டு இருக்கு. அதை பார்த்தாம பயந்து மறுபடியும் அங்கிருந்து வேகமா நடக்க ஆரம்பிக்கிறான். அந்த சிஷியப்புள்ள பொம்மையை எடுக்கும் போதே இவனுக்கு கிட்ட சொல்லியிருப்பான், அந்த பொம்மையை நம்ம எடுத்து கொண்டு போகும்போது நமக்கு ஏகப்பட்ட தடங்கள் வரும். அது மட்டும் இல்ல அந்த பொம்மை நம்மளே ஏகப்பட்ட வழியில ஏமாத்துறதுக்கு முயற்சி பண்ணும். அதனால என்ன நடந்தாலும் அந்த பொம்மையை மட்டும் கீழே வச்சிடாதீங்க. அப்படி ஒருவேளை நம்ம அந்த பொம்மையை கீழே வச்சுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த பொம்மை கிட்ட இருந்து நம்மளை யாராலையுமே காப்பாற்ற முடியாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பான். அதே மாதிரி அந்த பொம்மையை அவனை எடுத்துட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த பொம்மையில இருந்து ரத்தம் அவனோட கையில அப்படியே வலிய ஆரம்பிக்குது. இதை பார்த்து பயந்து அவனுக்கு 2 பேருமே அங்கிருந்து வேகமா ஓட ஆரம்பிக்கிறானுங்க. இவனுக்கு 2 பேர்த்தையும் பார்த்து பின்னாடி வந்தவனும் அவனுக்கு கூட வேகமா ஓட ஆரம்பிக்கிறான். அந்த பொம்மையை கீழையும் போட்டுட்டானுங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து உயிர் தப்பிச்சோம் பொழைச்சோன்னு சொல்லி வேகமா ஓட ஆரம்பிக்கிறானுங்க. ஒரு கட்டத்துல ஓட முடியாம 3 பேருமே ஒரு இடத்துல போய் நிக்க அப்பதான் ஒருத்தன் கேட்கறான், இந்த பொம்மையை கீழே போட்டோமே இதனால நமக்கு எதுவும் ஆயிராதா அப்படின்னு. 3 பேருமே பயத்துல மாறி மாறி பண்ணாத்திக்கிறானுங்க. இதுக்கு மேல என்னால ஒரு அடி கூட முன்னாடி எடுத்து வைக்க முடியாது, நான் ஊருக்கு போறேன் அப்படின்னு சொல்றானுங்க. இதுக்கு மேல முடியாது, நம்ம எல்லாரும் ஊருக்கே திரும்ப போயிடலாம் அப்படிங்கறத முடிவு பண்றானுங்க. அது மட்டும் கிடையாது, ஊருக்கு போயிட்டு இந்த பொம்மையை எரிச்சிட்டோம் அப்படிங்கறத சொல்லிடலாம் ஊர் மக்கள்கிட்ட அப்படிங்கிற
அப்படிங்கிறதையும் முடிவு பண்றானுங்க. அதுக்குள்ள நம்ம சிசிய பிள்ளை இங்கேயுமே வந்துடுறான். நான் தான் அவ்வளவு தூரம் சொன்னல அந்த பொம்மை கீழே வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி கேட்க, இதுக்கு மேல எங்களால முடியாது, இந்த ஊர் மக்களுக்காக எங்களோட உயிரை எங்களால பணைய வைக்க முடியாது அப்படின்னு சொல்ல, நீ இந்த பொம்மையை எரிக்காம போனா மட்டும் உயிரோட இருந்துருவியா, இதுக்கு மேல நமக்கு எந்த வழியுமே இல்ல, இந்த பொம்மை நம்மளை எப்படியும் சும்மா விடாது, இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு நமக்கு இருக்கிற ஒரே வழி திரும்ப போய் அந்த பொம்மையை எடுத்து கொண்டு போய் எரிக்கிறதா அப்படின்னு நம்ம சிசிய பிள்ளை சொல்ல, மறுபடியும் அவனுக்கு 3 பேரும் இவங்க கூட கிளம்பி போறானுங்க. ஆனா திரும்பி போய் பார்த்தாதான் ட்விஸ்ட், அந்த இடத்துல இப்ப அந்த பொம்மை இல்ல. இதை பார்த்ததையுமே நம்ம சிசிய பிள்ளைக்கு ஏதோ தோணுது. அங்கிருந்து வேகமா ஓட ஆரம்பிக்கிறான். அவனுக்கு 3 பேருமே பின்னாடியே ஓடுறானுங்க. அப்படி எங்க தாண்டா ஓடுறானுங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பொம்மையை எங்க இருந்து எடுத்துட்டு வந்தானுங்களோ அதே இடத்துக்கு திரும்ப ஓடி போய் பாக்குறானுங்க. மறுபடியும் அந்த பொம்மை அதே இடத்துல அப்படியே நின்றுகிட்டு இருக்கு. இதை பார்த்து அந்த 4 பேருக்குமே உயிர் பயம் ஊஞ்சலாடுது. வாயில இருந்து வெத்தலையெல்லாம் வலிஞ்சு ஓடிட்டு இருக்குது. அங்க இருந்து அப்படியே கட் பண்றானுங்க. இப்ப மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னா ஊர்ல திருவிழா ஜெகஜோதியா நடந்துகிட்டு இருக்கு. ஆத்துல இருந்து ஒரு வயசானவர் மட்டும் குளிச்சு எந்திரிச்சு வந்துகிட்டு இருக்காரு. அவரோட ஆஞ்சநேயர் மாஸ்க் எடுத்து மாட்டிக்கிட்டு கீழே கடந்த போர்டையும் எடுத்து நிப்பாட்டிட்டு அங்க இருந்து போகலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஏதோ ஒரு விஷயம் அவர் போக விடாம தடுக்குது. என்னடா அப்படின்னு திரும்பி பார்த்தோம் அப்படின்னா ஒரு பொம்மை இருந்த இடத்துல இவனுக்கு 4 பேர்த்தையும் பொம்மை மாதிரியே தொங்க விட்டுருச்சு. அதை பார்த்த பெருசு வாய புழக்க படத்தை அங்கேயே முடிக்கிறானுங்க. ஸோ இன்னும் எத்தனை பேருக்கு இதை வேட்டையாட போகுது அப்படின்னு தெரியல. இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன். நான் உங்களுக்கு நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.